சற்று முன் பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக சிக்கிய 4000 கோடி பணம் பறிமுதல், அதிரடி கைது. தமிழகத்தில் இப்போ மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மூட்டை மூட்டையா இந்த பணங்கள் யாரோடது, யாருடைய பண்ணை வீட்டுல இது இப்போ சிக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பரபரப்பு தான் ஏற்பட்டதுக்கு தமிழகத்துல சட்டசபையில ஆல்ரெடி நிறைய வாக்குவாதங்களும் நிறைய மோதல்களும் வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் எதற்காக இவ்வளவு அமைதியாவே இருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. முதல் 2 நாட்கள் அமைதியா இருந்த விஜய் அதன் பிறகுதான் அவருடைய ஆட்டத்தையே ஆரம்பிச்சாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அரசியல் கேம் விளையாண்டுட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க அரசியல் அப்படின்னாலே அதிகமா பேசி ஆகணும், பேசி பேசிதான் மக்களை கவுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. அதுக்குதான் பாலிடிக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் அரசியல்ல களமிறங்கி இது வரைக்கும் அதிகம் பேசாமலே அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவரு என்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றாரோ அன்னைக்கே அவரு நிறைய விஷயங்களை கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த ஊழல் தான் தமிழகத்துல இப்போ தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அந்த ஊழல்களை முதல்ல அடக்கணும். ஊழல் பண்றதுக்குன்னே இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுலயே மூழ்கி கிடக்குற நிறைய பேரை கண்டிப்பா நாம திருத்தியே ஆகணும். இல்லனா வரக்கூடிய எல்லாருமே இதே மாதிரி மூழ்கி போயிடுவாங்க அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. எனக்கு மக்கள் பணம் வேண்டாம், மக்கள் பணத்தை திருடின யாரையும் நான் சும்மாவும் விட மாட்டேன், யாருக்கு யார் சொந்தமோ அவங்களுக்கு அந்த பொருள் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனாலதான் இது வரைக்கும் பொறுமையா இருந்த விஜய் அவர்கள் திடீர்னு அவரு அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு தனிப்படை டீம்ல இருந்து அவருக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது திமுக சேர்ந்த ஒரு முக்கியமான நபருடைய பண்ணை வீட்டுல பாதுகாப்புக்காக மூட்டை மூட்டையா எதையோ ஒண்ணு இறக்கி வச்சிருக்காங்க. அத அமலாக்கத்துறையினர் எப்படியோ மோப்பம் பிடித்து இன்னைக்கு அதிகாலையில அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு புகுந்திருக்காங்க. புகுந்தது மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாரையும் உடனடியாக கைது பண்ணியும் மட்டும் இல்லாம அங்க பதுக்கப்பட்ட அந்த மூட்டைகள்ல அப்படி என்ன இருக்கு, எதற்காக இப்படி அதிகாலையில இந்த மூட்டைகளை இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த அமலாக்கத்துறையினர் அதிரடியா சோதனையும் பண்ணியிருக்காங்க. அந்த சோதனையில அவங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த மூட்டை முழுக்க பணம். சொல்லப்போனா சுமாரா ஒரு 4000 கோடி இருக்கும். இவ்வளவு பணத்தை எப்படி அவங்க பணமா கொண்டு வந்தாங்க, எதற்காக அதை இப்போ மூட்டையில கட்டி இங்க கொண்டு வந்திருக்காங்க, இத யாரு கொண்டு வர சொல்லி இவங்க இப்போ இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பல கோணத்துல அமலாக்கத்துறையினர் விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. அப்படி அங்க ஈடுபட்ட விசாரணையில அங்க இருந்த அந்த நபர்கள் இந்த பண்ணை வீடு யாருக்கு சொந்தம் அப்படின்னும், இந்த பண்ணை வீட்டுக்கு இந்த பணத்தை அனுப்பி வச்சது யாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க. அதாவது திமுகவுடைய முன்னாள் மாஜி அமைச்சருடைய பண்ணை வீடு இது. இந்த வீட்டுக்கு இந்த பணத்தை அனுப்பி வச்சதே நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிற முக்கியமான தகவல் இப்போ அமலாக்கத்துறையினருக்கு கிடைச்சிருக்கான். அதன் அடிப்படையில அவரு பதுக்கி வச்சிருந்த ஊழல் பணத்தை எங்க நாம மாட்டிப்போமோ அப்படின்னு தான் மூட்டையா கட்டி இந்த அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பி வச்ச விஷயம் வெளியா இருக்கு. அதன் காரணமா அவரை இப்போ உடனடியாக கைது பண்ணி சிறையில் அடைக்க விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கதாகவும் மிக முக்கியமான தகவல் இப்போ இணையத்துல வெளியாயிருக்கு. அவரை சிறையில் அடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அது போக நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவும் பண்ணுங்க.